அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, நீங்கள் பார்த்தது உண்மைதாங்க. இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த 2299 வேக்கன்சியும் 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, அதில் நம்மளுடைய மாவட்டம் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தேதியிலேருந்து விண்ணப்பிக்க முடியும், அதே போல் மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம், மேக்ஸிமம் என்ன சம்பளம், இதற்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அதே போல் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஈஸியாக வேலையை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், இது ஆஃப்லைனில் பண்ணணுமா ஆன்லைனில் பண்ணணுமா, அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே வாங்கணும், எந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணும், எல்லாமே தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக 2299 வேக்கன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எந்த துறையிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனு அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதில் வந்து பகுதி நேரமாகவோ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பேசிக்கான ஒரு அரசு வேலை தான். அடுத்ததாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக நமக்கு ஒரு சில பேருக்கு விஏஓன்னு தெரியும், ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா தான் தெரியும். அதில் 3 வகையும் சொல்லியாச்சு, தெளிவாக பார்த்துக்கோங்க. நமக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 38 மாவட்டத்தில், அதாவது தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் நம்மளுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஃப்லைன் மெத்தடு தான் இந்த தடவை சொல்லியிருக்காங்க. நம்ம இதற்கு ஆஃப்லைன்லையும் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம். அதற்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லையும் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பண்ணுறவங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய நேமு, அட்ரஸ்ஸு, உங்களுடைய ப்ரூஃபில் இருக்கக்கூடிய எல்லாமே, உங்களுடைய மார்க் எல்லாமே சப்மிட் பண்ணி அவங்க கேட்டிருக்க அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி, அதே போல் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்களோ உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அதே மாதிரி வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே அட்டாச் பண்ணி ஜெராக்ஸ் எல்லாமே, சரிங்களா, அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் பண்ணுறவங்க இன்னும் ஒரு சில தினங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவுமே ஓப்பன் ஆகிரும். சரிங்களா? டோட்டலாக நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டத்துக்கு, சிவகங்கை மாவட்டத்துக்கெலாம் டேட் வந்து கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
மீதி இருக்க மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் 8ஆம் தேதியோட டைம் முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் 11ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா? 10ஆம் தேதி இதில் இருக்கக்கூடிய டேட்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எந்தெந்த டேட் இருக்கோ அந்தந்த மாவட்டங்களுக்கு மட்டும் நீங்கள் விண்ணப்பிங்க. 15ஆம் தேதி வரைக்கும், அதே மாதிரி 20ஆம் தேதி வரைக்கும், 21ஆம் தேதி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்கள் மாவட்டம் க்ளோஸ் ஆகிருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் ஆகாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதாவது ஒரே மாவட்டம் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஓகே தான், சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த மாவட்டமானாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய மாவட்டங்களை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை, சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் ஓப்பன் ஆகிரும். ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இது வந்து யூஆர் கேட்டகரிங்களுக்கு. அடுத்தது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இதில் இருக்கீங்கன்னா நீங்கள் 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது பிடபிள்யூஆர் இருக்கீங்கன்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 11,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். அடுத்ததாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசியாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் 100% எக்ஸாம் இருக்கும் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு. அதுவும் ஒரு 10வது படிச்சிருக்கிறவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு தலைப்பு சூஸ் பண்ணி இப்போ வந்து திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை பற்றி ஒரு சிறப்பம்சங்கள் என்ன, அதை பற்றி ஒரு திருவண்ணாமலை பற்றி ஒரு 4 பக்கம் எழுதுங்க. இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ சென்னைனா சென்னையோட சிறப்பம்சங்கள் என்ன, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ரீசெண்டாக இருக்கக்கூடிய என்னென்ன எல்லாமே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும். அதில் பாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக பர்சனலாக இன்டர்வியூஸ் எடுப்பாங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த கிராம உதவியாளர்னா யார், அவருடைய வேலைகள் என்ன, அவருடைய பணிகள் என்ன, ஸோ அதே மாதிரி வந்து அவருடைய பணிகள் வந்து என்னென்ன ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அவர் என்னென்ன பண்ணணும், இதை மாதிரி தான் ஒரு சில கேள்வி கேட்பாங்க. ஸோ இது மாதிரி அது முடிச்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், சரிங்களா? இவ்வளோதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும், சரிங்களா? அதே போல் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இப்போது கண்டிப்பாக எனக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை அதே மாதிரி பெரிய பெரிய மாவட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சிட்டி சைடு இருக்கிற மாவட்டங்கள்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கிறது நீங்கள் சாத்தியம் இல்லை. சாத்தியம் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், அப்போ எனக்கு கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து திருவண்ணாமலையாக இருக்கட்டும், வேலூராக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டர் ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவை பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட் இது தான். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.